Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 30 days challengeோட டே 10. எதுக்கு இவங்க 30 days challenge எடுத்துக்கறாங்க அப்படினு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? என்னோட சேனல் பாத்தீங்கன்னா குட்டி சேனல். அதனால டெய்லி வீடியோஸ் அப்லோட் பண்ணா கொஞ்சம் வந்து எல்லாருக்கும் தெரியும் இந்த மாதிரி ஒரு குட்டி சேனல் இருக்கு அப்படினு சொல்லிட்டு. இது என்னடா எங்க வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க அப்படினு சொல்லி பார்த்துட்டு இருக்கீங்களா? இது பாத்தீங்கன்னா பாப்பா ஸ்கூல்ல வந்தீங்கன்னா பாப்பா ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா ஒரு குட்டி காம்படிஷன் வச்சிருந்தாங்க. அதுக்கு தான் நான் வந்து போயிருந்தேன். மங்களகரமாக பார்த்தீங்கன்னா குத்து விளக்கெல்லாம் ஏற்றி ஆரம்பித்து வச்சாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ கொடுக்குறாங்க பேரண்ட்ஸ்க்காக. இங்கே பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்காக தான், பேரண்ட்ஸ்க்காக தான் இந்த காம்படிஷன் வச்சுருக்காங்க. எல்கேஜி யூகேஜி மாம்ஸ் வந்து வீட்டில் இருப்பாங்க, அவங்களுக்காக ஒரு என்டர்டைன்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா குட்டியாக வந்து காம்படிஷன் வச்சுருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்காக ரேம்ப் வாக் இருக்குது, அப்புறமா பார்த்தீங்கன்னா சிங்கிங்கு, டான்ஸிங்கு, மியூசிக்கல் சேரு, ஸ்பூன் வித் லெமன்னு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரங்கோலி, அப்புறமா ஃபயர் இல்லாமல் குக்கிங்கு, இந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து பேபி வச்சுட்டு என்னால் எதுவும் செய்ய முடியாது. நான் வந்து சும்மா தான் போனேன். எங்கள் சித்திக்கு நான் வந்து சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி ரங்கோலி காம்படிஷன் இருக்குது வரீங்களா அப்படின்ட்டு. எங்கள் சித்தியும் சரி சும்மா தான் இருக்கா வரேன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ரங்கோலி போட நாங்கள் போயிட்டோம். இதுக்கே பார்த்தீங்கன்னா 1 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு இந்த ரங்கோலி போடவே. அப்புறமா பார்த்தீங்கன்னா மியூசிக்கல் சேரு அதுக்கெல்லாம் வந்துட்டு எங்களால் வந்து போய் பார்க்க முடியல. ஏன்னா இந்த ரங்கோலி போடுற இடத்துல நாங்கள் இருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் சித்தி வந்து ரங்கோலி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரங்கோலி போகிறதுக்கு 1 ஹவர் கொடுத்துருந்தாங்க. இன்னும் நிறைய பேர் கூட பார்த்தீங்கன்னா ரங்கோலி போட்டுட்டு இருந்தாங்க. பாருங்கள் போட்டுட்டு இருக்காங்க. நல்லா இருக்கான்ட்டு சொல்லுங்கள். நான் வந்து ஃபினிஷிங்கில் காட்டுறேன். நீங்கள் வந்து ரங்கோலி இந்த மாதிரி காம்படிஷனில் சூஸ் பண்ணுறீங்கன்னா புள்ளி வச்சு கோலம் போடுறாங்க பாருங்கள், அது சூஸ் பண்ணாதீங்க. அதை சூஸ் பண்ணிங்கன்னா புள்ளி வைக்கவே கொஞ்சம் டைம் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கோலம் போட்டு கலர் பண்ண ரொம்ப லேட் ஆகும். ரங்கோலினா அப்படியே நம்ம வந்து ரேண்டமாக இழுத்துட்டு போயிடலாம். எங்கள் சித்தி வந்து அவங்க ஃப்ரெண்டை ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க கலர் பண்ணுறதுக்காக. இது பாருங்கள் பக்கத்தில் எல்லாருமே வந்து ரங்கோலி போட்டுட்டு இருந்தாங்க. நான் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். பாருங்கள் அவங்க புள்ளி வச்செல்லாம் கோலம் போட்டுட்டு இருந்தாங்க. எந்த ரங்கோலி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ட்டு நீங்கள் வந்து சொல்லுங்கள். எல்லாருமே பார்த்தீங்கன்னா கோலம் போட வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் எல்லா கோலமும் போட்டாச்சு. நல்லா இருக்கான்ட்டு சொல்லுங்கள். இன்னும் கொஞ்சம் கூட ஃபினிஷ் பண்ணணும். பார்க்க நல்லா இருக்கான்ட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா வேறு ஒருத்தர் போட்டிருக்கிறது. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கோலம் எல்லாமே போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்ட்டு நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் வந்து இந்த ரங்கோலி எல்லாமே பார்த்துட்டு எந்த ரங்கோலி வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் அடிச்சிருக்குன்ட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக சொல்கிறேன் எந்த ரங்கோலி வந்துட்டு ஃபஸ்ட் ப்ரைஸ் அடிச்சிருக்கு அப்படின்ட்டு. எவ்வளோ பேர் கரெக்டாக கமெண்ட் பண்ணியிருக்கீங்கன்ட்டு பார்க்கலாம். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன்னா அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் வந்து தவறாமல் பார்க்கலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரங்கோலி ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த கைக்கிட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி அகல் விளக்கு வச்சு பற்ற வச்சுருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம வீட்டுக்கிட்ட எல்லாம் போடுற கோலம் தான். இது தான் பார்த்திங்கன்னா எங்கள் சித்தி போட்ட ரங்கோலி. இங்கே பார்த்திங்கன்னா அவங்க கோலத்துக்கு பார்த்திங்கன்னா நம்பர் வேறு கொடுத்துருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா எங்களுக்கு கொடுத்த நம்பர் வந்து 2. அதனால் பாப்பா பேரும் எங்கள் சித்தி பேரும் எல்லார் பேரும் இங்கே வந்து எழுதி வச்சுருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா லெமன் வித் ஸ்பூனுக்கு வந்து எல்லோரும் நின்றுட்டு இருக்காங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணோம், ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு. ஸ்கூலில் விளையாடினதோடு சரி இப்போ தான் நாங்கள் வந்து விளையாடினோம். பாருங்கள் ரோப் வச்சு கூட விளையாடினாங்க. அன்றைக்கி டே போனதே தெரில, அவ்வளோ என்டர்டைன்மெண்ட் அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு. இப்போ வந்து அவார்டு கொடுக்குற டைம் வந்தாச்சு. ரங்கோலி எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரங்கோலிக்கு வந்து எங்களுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தாங்க. ரொம்பவே ஹாப்பி. நான் வந்து சும்மா யதார்த்தமாக தான் நான் போனேன். நான் வந்து ஒரு காம்படிஷனில் சேர்ந்து நான் வந்து வின் பண்ணுறேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ரொம்ப ஹாப்பி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணணும் அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் வந்து தவறாமல் பார்க்கலாம். இதே மாதிரி நெக்ஸ்ட் உள்ள வந்து பார்க்குறேன். பாய்.